சகோதரி விஜயலட்சுமி அவர்களே, நீங்க 2011 சீமான் அவர்கள் மீது பாலியல் புகார் கொடுத்தீங்க. அந்த புகார் எதுக்காக அதிமுக கவர்மெண்ட்ல அது கிடப்புல போட்டாங்கன்னு அதிமுக நட்பு வட்டாரத்துல நான் விசாரிக்கும் போது விஜயலட்சுமி அவர்கள் நிலையா இருக்க மாட்டாங்க, அவங்க புகாரை திரும்ப பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமான் அவர்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஃபேவரா போனாங்க. இப்போ 2023 நீங்க அதே போல புகார் கொடுக்கறதுக்கு வந்தீங்க. நாங்க கமிஷனர் ஆபீஸ்ல நம்ம புகார் கொடுத்தோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் தந்தை ஸ்தானம் அப்படின்னு அவர் சொன்னதின் அடிப்படையில் அவர் காவல்துறையை முடுக்கி விட்டாரு. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உண்மையா பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கணும். அதே போல காவல்துறை கடுமையா இது விசாரணையில ஈடுபட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா திடீர்னு நீங்க என்ன பண்ணீங்கன்னா வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க புகாரை திரும்ப பெற்றீங்க. இப்ப திடீர்னு மறுபடியும் நேத்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. இந்த விவகாரத்துல உச்ச நீதிமன்றத்தில் எனக்கு யாருமே பேசல, எனக்கு யாருமே ஆதரவா இல்ல, சீமானை வச்சு நீங்க உங்களை வச்சு எல்லாரும் அரசியல் பண்றாங்கன்ற அந்த அர்த்தத்துல தான் நீங்க இப்ப வீடியோ போட்டிருக்கீங்க. நீங்க ஏற்கனவே எனக்கு வீடியோ போட்டு தான் நீங்க வலசரவாக்கம் காவல் நிலையத்துல நீங்க புகாரை திரும்ப பெற்றீங்க. இப்ப 2 தினத்துக்கு முன்பாக தான் என்ன நீங்களே தொடர்பு கொண்டீங்க. அம்மா, நான் பேசுனதெல்லாம் வருத்தம் தெரிவிக்கிறேன், நீங்க மறந்துருங்க, எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுனீங்க. சரி, உங்களுக்கு உண்மையா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கேன், உங்களுக்கு நான் நீதியை பெற்றுக் கொடுக்கணும், நான் சரிக்கா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு நான் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல உங்களுக்கு கேவி பெட்டிஷன் போறதுக்கு நான் லாயர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்காக உண்ணாவிரதமா இருக்கிறதுக்கு நான் போராட்டத்தை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க திடீர்னு இன்னைக்கு வீடியோல நான் எதுக்குமே வரமாட்டேன், எனக்கு யாருமே பேசல, போறதை கிளம்ப மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அதாவது சீமான் அவர்களுக்கும் எனக்கும் கருத்தியல் ரீதியா தான் இருக்கு பிரச்சனை. அதை நான் அரசியல் ரீதியா பாத்துப்பேன். நான் உங்களுக்காக தான் நான் சீமான் அவர்களை நான் பகச்சுக்கிறேன். மற்றபடி அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டிலே உங்களுக்காக சீமான் அவர்கள் தான் உங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. அதை சொல்லிதான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஆதரவு நிலையை ஆதரவு தளத்தை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா நீங்க அந்த ஆதரவு தளத்தை நீங்க ஒரு வீடியோ மூலியமா அதை தவறா நீங்க பேசுறீங்க. நீங்க இன்னைக்கு பேசின அந்த வீடியோக்கு நீங்க வருத்தம் தெரிவிங்க. நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்க ஓப்பனா நீங்க கேட்கலாமே. நீங்க ஓப்பனா உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவங்க ஹெல்ப் பண்ணல, இவங்க ஹெல்ப் பண்ணலன்னு உதவி செய்ய வரவங்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. நீங்க இன்னைக்கு பேசின வீடியோக்கு நாட்டு மக்கள்கிட்டயும் எங்களை போன்ற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்ககிட்ட நீங்க வருத்தம் தெரிவிங்க. அப்படி வருத்தம் தெரிவிக்கலன்னா நாங்களும் உங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ண முடியாது, நாட்டு மக்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த காணொலி வாயில தெரிவிச்சுக்கிறேன்.